ஹலோ வணக்கம் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் சேனல் முருகா கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெக் அரினா அப்படின்ற ஒரு கேம் தான். MECHARENA அப்படின்ற ஒரு கேம் தான். இந்த கேம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரோபோட்ஸ் சம்மந்தப்பட்டது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கிலீஷில் ரோபோட்ஸுக்கு இன்னொரு வார்த்தை மெக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் இந்த கேமை பற்றி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இந்த கேம் ஃபீச்சரை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தெளிவாக நான் இந்த ஒரு கேமை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறதுனா சொல்லிட்டு விளையாடுங்க. நம்ம 2 பேரும் கூட இது மல்டிப்ளேயர் கேம் தான், ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆகிக்கலாம். ஸோ நீங்கள் கேமை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் உள்ள வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அவங்களே வந்து டுட்டோரியல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை எல்லாத்தையும் முடிக்கணும். ஸோ டுட்டோரியல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இதாக ஸ்பீடப் பண்ணி போட்டுடுறேன் கைஸ். டுட்டோரியல் வீடியோஸில் நான் வந்து கமெண்ட்ரி பண்ண போகிறதில்ல. ஏன்னா நிறைய பேர் சொன்னீங்க, ப்ரோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி முக்கியமான தருணத்தில் நீங்கள் வந்து கமெண்ட்ரி பண்ணாதீங்க, தனியாக விட்ருங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னீங்க. ஸோ அதை தான் பண்ண போகிறேன். லெட்ஸ் என்ஜாய் திஸ் வீடியோ கைஸ். டுட்டோரியலில் மொத்தம் 3 பேட்டில்ஸ் இருக்கும். அதில் நான் 2 பேட்டில் முடிச்சுட்டு 3ஆவது பேட்டில் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட டிவிஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்பாங்க. டிவிஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரேங்க் தான். அதை தான் கொஞ்சம் மாடுலேட் பண்ணி இங்கே டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ரூக்கி டிவிஷனில் இருப்பீங்க. அது டிவிஷன் 10ஆக மாறும், டிவிஷன் 9ஆக மாறும், 8ஆக மாறும், 7ஆக மாறும், 6ஆக மாறும், 5ஆக மாறும், 4ஆக மாறும், 3ஆக மாறும், 2ஆக மாறும், 1ஆக மாறும். அண்ட் இதுதான் உங்களோட எக்ஸ்பி வந்து எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்ரஸ் பாத். நீங்கள் எக்ஸ்பி எடுக்க ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பி எடுத்தோடனே உங்களுக்கு ரிவார்ட்ஸ் தருவாங்க. அது இந்த மெக்கரினால ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். இது இந்த அளவுக்கு எக்ஸ்பி எடுத்துகிட்டா முடிஞ்சிடும் அப்படின்றதுலாம் இல்லை, எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். இதுதான் உங்களோட வெக்டரி பாயிண்ட்ஸ். நீங்கள் இந்த வெக்டரி பாயிண்ட்ஸுக்குன்ட்டு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டை நீங்கள் டிவிஷன் அதாச்சும் இந்த ரேங்க் ஏற உங்களுக்கு அவங்களே இதோட லிமிட்டர்ஸ் எல்லாம் எடுத்து விட்ருவாங்க. ஸோ இதுதான் உங்களோட காம்பேட் பாயிண்ட்ஸா? ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். காம்பேட் பாயிண்ட்ஸுன்றேன். இது வந்து உங்களுக்கு சில்வர் கிரேட் அப்படின்ற ஒரு கிரேட் அன்லாக் பண்ணும். அண்ட் இந்த வெக்டரி பாயிண்ட்ஸ் கோல்டன் கிரேட்டை இது ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த சில்வர் கிரேட்டுக்கும் கோல்டன் கிரேட்டுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில்வர் கிரேட்டில் லூட்ஸ் அதாச்சும் கொஞ்சம் பொருள்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். வெக்டரி அதாச்சும் இந்த கோல்டன் கிரேட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இதே மாதிரி அமெச்சூர் கிரேட், ப்ராடிஜி கிரேட் மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பாட்டில் முடித்த உடனே கியர் ஹபுக்கு போக சொல்லுவாங்க. உங்களை லான்சர் அப்படின்ற ஒரு மெக்கை வாங்க சொல்லுவாங்க, நம்மளும் வாங்கணும். ஸோ மெக்கரினா பிளேயர் செகண்ட் பேட்டிலுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு இந்த ஒரு ஃபுல் மேப் எக்ஸ்பிளைனோட வரும். இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சில்வர் கிரேட்டில் இந்த மாதிரி தான் லூட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 600லேருந்து 0 to 600 இந்த ஒரு அமௌண்ட்குள்ளே தான் உங்களுக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கும். கிரெடிட்ஸ்னால் என்ன, காயின்ஸ்னால் என்ன, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். உங்கள் மெக்கால நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெக்கா அப்பப்போ ப்ளூ பிரிண்ட்ஸையும் கிரெடிட்ஸையும் யூஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது பேர் என்ன, அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இட் டு அ தேர்ட் பேட்டில். இப்போதைக்கு நம்மளோட தேர்ட் பேட்டிலில் இருக்கோம். நான் ஃபஸ்ட்டு இந்த லான்சர் அப்படின்ற ஒரு மெக்கை தான் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த டுட்டோரியல் பேட்டில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே உங்களை அந்தளவுக்குலாம் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க உங்களுக்கு இது தான் பண்ணுவாங்க, உங்களுக்கு ட்ரைனிங் தான் பண்ணுவாங்க. ஸோ ஜம்ப்பு இந்த ஒவ்வொரு மெக்குக்கும் தனித்தனியாக எபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஸ்கவுட் மேக்ஸ், அட்டாக்கிங் மேக்ஸ், டேங்க் மேக்ஸ் அப்படின்ற மாதிரி பல கேட்டகரிஸ்லேயும் மெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மெக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட் மெக்ஸாகவும் இருக்குது, வீக் மெக்ஸாகவும் இருக்குது. ஆட டம்மி பாபா அப்படின்னு சொல்கிற மாதிரியும் தண்டச்சோறு மெக்ஸுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன மெக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே வாங்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பேட்டில் முடிஞ்சோடனே நம்ம டுட்டோரியல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு நான் இந்த மெக்கரினால இருக்கிறத பாதியை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா யாருமே நான் அந்தளவுக்குலாம் அடிக்க மாட்டாங்க. சொல்ல போனால் முடிஞ்ச வரைக்கும் அடிக்காமல் தான் இருப்பாங்களே தவிர யாருமே நான் அடிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு. ஸோ இதுதான் டுட்டோரியல் பேட்டிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர 3 பேட்டில் இப்படி தான் இருக்கும்.
ஃபேக்டை பற்றி சொல்கிறேன். ஒரு மெக்கோட பின்பகுதி முதுகில் அடிச்சிங்க அப்படின்னா, முதுகில் அடிக்கிறது அப்படின்றது ரியல் டைம், அதாச்சும் ரியல் லைஃப்பில் தப்பு ஒத்துக்கலாம். நேருக்கு நேராக நின்று சண்டை போடணும். பட் இந்த மெக்கரினால பின்னாடி இருந்து அடித்தா ஹை டேமேஜ் விடும். இதை இப்போ பாருங்கள், இவனுக்கு அடிச்சு காட்டுறேன். ஒரு ஈரோடில் இருக்கேன், அவன் திரும்பிடுவானே. பார்த்தீங்களா, ஹை டேமேஜில் போதுதான், அந்த ரெட் கலரில் வருதா, அதுதான் ஹை டேமேஜு. ஸோ பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஹை டேமேஜுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி இருந்து பிஹைண்ட் ஒரு மெக்குக்கு பின்னாடி இருந்து அடிச்சிங்கன்னா தான் ஒருத்தனை சீக்கிரமாக கில் பண்ண முடியும். நீங்கள் இப்போ ஒரு ஸ்லிங் ஷாட்டுன்றது ஒரு ஸ்கவுட் மேக். இப்போ நீங்கள் அந்த மெக்கில் இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு பவர்ஃபுல்லான எனிமி திரும்பி நின்றுட்டுருக்கான் அப்படின்னா அவன் முதுகில் அடித்து அவனை கில் பண்ண பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் தான். என்ன ப்ரோ நீ இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து விளையாடுற, அதுக்குள்ளேயே உனக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஒரு 1 இயராக நான் வந்து மெக்ரினை விளையாடிட்டுருக்கேன். என்னோடய சோலோ அக்கௌண்ட் காட்டணும் அப்படின்னா நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனவுட்டு நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நான் 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பட் அதெல்லாம் நடக்குமாவே, நீங்கள் நினச்சா நடக்கும், ஆனால் நீங்கள் தான் நினைக்க மாட்டீங்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைபர் தட்டி வீடியோ பண்ணுங்க. அப்போ தான் என்னோட சோலோ அக்கௌண்ட்டையும் நான் காட்டுவேன். 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுதுல, நான் அந்த அக்கௌண்ட்டை கிட்டத்தட்ட அந்த அக்கௌண்ட்டை முடிச்சேருவேன். நீங்கள் எப்படி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்லாம் சைன்இன் பண்ணுறதுன்னு நான் சொல்லியும் தரேன், எல்லாத்தையுமே சொல்லித்தரோம் சரிங்களா. எனக்கே இந்த கேமை என் ஃப்ரெண்டு தான் ஒன் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணான். இந்த கேம் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த அளவுக்குலாம் பிடிக்கல. பட் நான் அவன் கூட விளையாட கற்றுக்க எனக்கு அப்படியே இது இல்லைன்னா தூக்கமே வரல கை, அந்தளவுக்கு ஆகிடுச்சு. அந்தளவுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா அடிக்ட் ஆகலை, ஒரு பிடிச்ச கேம் ஓகேங்களா, ஃபேவரட்டான கேம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. நான் ஹேங்கருக்கு போய்ட்டு உங்களை நம்மளோட டுட்டோரியல் வீடியோவில் ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட் என்னத்துக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ரிவார்ட்ஸ் தரத்துக்கு. இந்த ஒரு ஈவெண்ட்டில் டெய்லி, வீக்லி அப்படின்னு 2 சப்டிவிஷன், அதாச்சும் 2 கேட்டகரிஸ் இருக்கும். இன்னும் பைலட் டெய்லி அண்ட் கியர் ஹப் அப்படின்ற 2 இது இருக்கும். அண்ட் அடுத்ததாக டெய்லி ரிவார்ட்ஸ். நீங்கள் டெய்லியும் வர உங்களுக்கு இந்த டெய்லி ரிவார்ட்ஸும் கிடைக்கும். இதில் வந்து 2 கேட்டகரிஸ் இருக்குது. இது வந்து வரும் உங்களுக்கு சரிங்களா, எனேபிள் நோட்டிஃபிகேஷன் அண்ட் கெட் ஏ காயின்ஸ் அப்படின்னு வரும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஏ காயின்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம டுட்டோரியல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் நான் சொன்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் தான். ஸோ ஈவெண்ட்ஸில் டெய்லி எனக்கு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கும். நீங்கள் எக்ஸ்பி அதாச்சும் அதோட ஃபுல் ஃபார்ம் தெரில. ஸோ எக்ஸ்பி அப்படின்றத உங்களோட ப்ராக்ரஸ் சரிங்களா. நீங்கள் அதை பண்ண உங்களுக்கு நிறைய ஏறிட்டே இருக்கும். ஸோ இது வந்து டெய்லி மிஷன்ஸ். நீங்கள் டெய்லியும் லாகின் பண்ணணும் சரிங்களா. டெய்லியுமே இந்த கேம்குள்ளே வந்து ஒரு 10 or 20 மினிட்ஸ் உங்களோட ஃப்ரீ டைமில் விளையாடுங்க, நல்லாயிருக்கும், ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாகவே பிடிச்ச கேமு. டெய்லியுமே மிஷின்ஸ் இதில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் முடித்தாலும் சரி முடிக்கலைனாலும் சரி, இது வந்து டெய்லி மிஷின். ஸோ டெய்லி முடிக்கணும். வீக்லி எடுக்கணுன்னா கொஞ்சம் மோர் எக்ஸ்பி வேணும். இது கியர் ஹப் அப்படின்ற ஒரு இது, அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட்ஸ் தானே. ஸோ இந்த மாதிரி ஏகாயின்ஸ்லாம் கூட எக்ஸ்பி ஜர்னிலேருந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ஈவெண்ட்ஸ் பற்றி. நான் எக்ஸ்பி எடுக்க நிறைய ஈவெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் பொறுத்திருந்து அதில் கொடுக்குற மிஷினை படித்து அதுக்கேற்ற மாதிரி பேட்டில்ஸ் விளையாடி இது எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் சாப்டர் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கியர் ஹப்பை பொறுத்த வரைக்கும் என்னடா கியர் ஹப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியர் ஹப்னால் உங்களோட மிக்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் வாங்கும் இடம். நீங்கள் வந்த உடனே இந்த மாதிரி கியர் ஹப்புக்கு போய் பை மோர் வெப்பன்ஸ்ன்னு காட்டுவாங்க. நீங்கள் இந்த ஆட்டோ கேனன் 2 மட்டும் வாங்குங்க, வேறு எதையும் வாங்கினாதீங்க. ஆட்டோ கேனன் 2 வாங்கினீங்க உங்களுக்கு Tier 2 அப்படின்றத அன்லாக் ஆகிடும். ஸோ இந்த மெக்ஸ் அண்ட் கியர் ஹப்பை பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பொறுத்திருந்து கேளுங்க. ஸோ மெக்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். மெக்ஸில் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங், ஸ்கவுட், டேங்க், சப்போர்ட் அப்படின்னு 4 விதமான மெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த அட்டாக்கர் மெக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் அண்ட் நிறைய ஹெச்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தந்த டியருக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பவரும் அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஸ்கவுட் மெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்னா என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த இதில்
இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக போகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இப்போது இதுங்க இப்போது ஏதாச்சும் எனக்கு சரியாக தெரியாது, பட் எக்லிப்ஸ் அப்படின்ற ஒரு மெக் வந்து லெஜெண்டரி மெக்கு. ஸோ அதை வாங்க முடியுமா முடியாதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் வாங்க முடிஞ்சால் அதோடய ஸ்பீடு பாருங்களேன். பார்த்திங்கன்னா 28 km/h இருக்குது இந்த ரோலில், சரிங்களா, ஹெச்பி கீழே. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்தந்த ஸ்பீடு இருக்கும். ஸ்பீடை நீங்கள் ரேங்க் அப்கிரேடே பண்ணாலும் உங்களால் ஏற்ற முடியாது. நானும் ஃபஸ்ட் அப்படி தான் ட்ரை பண்ணேன். ஸோ ஓகேங்களா, அடுத்தது தான் ஷாப். ஸோ இந்த ஷாப்பை பற்றி சொல்லணுன்னா பெருசாலும் ஒன்றும் இல்லை. இந்த டெய்லியும் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு ஸ்டீல் கிரேட் தருவாங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்திங்கனாலே உங்களுக்கு டெய்லி அப்ஜெக்டிவில் ஒரு மிஷன் முடிஞ்சிடும். ஸோ சிம்பிள்யா, சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஒரு இதையும் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 1000 கிரெடிட்ஸ் தருவாங்க. ஸோ அடுத்தது என்னதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரெடிட்ஸ் அண்ட் ஏ காயின்ஸ். ஸோ இந்த கிரெடிட்ஸ் அண்ட் ஏ காயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிரெடிட்ஸ் அண்ட் ஏ காயின்ஸ் வச்சு உங்களால் மெக்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் வாங்க முடியும். கிரெடிட்ஸ்னால் அதை ப்ளூ காயின்ஸ்னு சொல்லுவாங்கள்ல சில பேர், சி காயின்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ளூ காயின்ஸ், சி காயின்ஸ் அப்படின்னு 2 நேம்ஸ் இருக்குது. பட் மெக்கரினா படி கிரெடிட்ஸ் தான் அதோட நேம். ஸோ இந்த ஏ காயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ காயின்ஸ் வச்சு ஒரு சில மெக்ஸ் வாங்க முடியும். இப்போ நீங்கள் கிரெடிட்ஸில் வந்து 1,80,000 இப்படி ஒரு மெக் இல்லை இந்த அமௌண்ட்டுக்கு, பட் நான் சும்மா சொல்கிறேன் ஆவரேஜாக 1,80,000 கிரெடிட்ஸுக்கு ஒரு மெக்கை வாங்குறீங்க, சரிங்களா, வாங்க போகிறீங்க, அதுக்கு சேர்த்துறீங்க. இப்போ உங்கள்கிட்ட 1,79,000 இருக்குது, ஒரு 1000 மட்டும் வேணும் உங்களுக்கு. அதை நீங்கள் சேர்த்துறதுக்கு பொறுத்துட்ருக்க முடியல. உங்கள்கிட்ட ஏ காயின்ஸ் நிறையாவே இருக்குது அப்படின்னா 1000 கிரெடிட்ஸுக்கு ஏ காயின்ஸ் ஒரு 10-11 சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற அமௌண்ட்டை நீங்கள் அந்த ஏ காயின்ஸை பே பண்ணி கிரெடிட்ஸை வாங்கி அந்த மெக்கை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஏ காயின்ஸ் அண்ட் கிரெடிட்ஸோட இது ஏ காயின்ஸுக்கு மட்டும். இதுனா ஏ காயின்ஸுக்கு மட்டும் ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸ். கிரெடிட்ஸுக்கு பதிலாக ஏ காயின்ஸை யூஸ் பண்ணலாம். என்ன, ஏ காயின்ஸ் உங்கள்கிட்ட நிறைய வேணும், ஆனால் இந்த கிரெடிட்ஸை ஏ காயின்ஸுக்கு பதிலாக யூஸ் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ தேர்ட் சாப்டர் என்ன, ஃபோர்த்து சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அண்ட் ஐடி. ஐடின்றது உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே ஸ்பெசிஃபிக்காக வருது. ஸோ இந்த ஐடி ப்ரொஃபைல் அதெல்லாம் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டது தான். நான் வந்து இப்போ என்னோடய அவதார் சூஸ் பண்ணிட்டு உங்களை வரேன். நேம் வந்து நான் எம்ஜி கேம்ஸுன்றதை நான் முன்னாடியே சூஸ் பண்ணியே வச்சுட்டேன். இந்த நேம் ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் தருவாங்க நேம் சூஸ் பண்ணுறது. பட் போக போக உங்களுக்கு 50 ஏ காயின்ஸ் 100 ஏ காயின்ஸ்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. காட்டுறேன் பாருங்களேன். இப்போ எம்ஜி கேம்ஸ்ன்னு மாற்றிட்டேன்னா திரும்ப மாற்றணுன்னா 125 ஏ காயின்ஸ் வேணும். பட் என்கிட்ட இருக்குது தான், பட் நான் அதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல். நம்மளோட ஐடி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 82032263, சரிங்களா. ஸோ அடுத்த சாப்டர் என்னது அப்படின்னா டிவிஷன் இருக்கும். ஸோ டிவிஷன் 1க்கு வந்தவங்க அதுக்கு அடுத்தது என்ன டிவிஷன் அப்படின்னு தெரியாது. இங்கே சீசன் டிவிஷன் அப்படின்னு இருக்கும். சீசன் எண்ட்ஸ் தான் இங்கே இருங்க, ப்ரஷ் வச்சு செய்கிறேன். இங்கே சீசன் எண்ட்ஸ்ன்னு இருக்கா, இன்னும் 2 வாரம் 18 மணி நேரம் 24 நிமிஷத்தில் இப்போ நான் வந்து டிவிஷன் 1, சரிங்களா. இப்போது இன்னும் 2 வாரம் 18 மணி நேரம் 24 நிமிஷத்தில் நான் சீசன் டிவிஷன் 10க்கு வந்துடுவேன், சரிங்களா. சீசன் டிவிஷன் 10க்கு வந்ததுக்கப்புறம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நம்ம இந்த டிவிஷன் ரூக்கி டிவிஷன்லேருந்து எப்படி டிவிஷன் 1க்கு வந்தோமோ அதே மாதிரி பேட்டில் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து சீசன் டிவிஷன் 1க்கு வர மாதிரி இருக்கும். சீசன் டிவிஷன் 1க்கு வந்தோடனே அதே சீசன் என்சிடென்ட் மேலே இருக்கும். அதே டைம் தான் இந்த சீசன் எண்டான உடனே இதில் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும், சரிங்களா. இதில் உங்களுக்கு தனித்தனியாக சீசன் டாப் 500 பேர்கள் இருப்பீங்க. 500 டாப் 500 சீசன் டிவிஷன்ஸ் ஆளுங்க இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் மெக்கரினா டிவிஷன்ஸ் இருக்கும். அப்போ எனக்கு தொண்டை தனியாக வற்றி போயிடும் போலையே. சரி, ஓகே. அடுத்தது என்ன சாப்டர் அப்படின்னா that is the mechs and their weapons damage. ஸோ இந்த mechs and their weapons damage அப்படின்னா நான் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன்னா பிகினர்ஸ் மெக் கைட் அண்ட் பிகினர்ஸ் வெப்பன் கைட். நீங்கள் வந்த உடனே ஃபஸ்ட்டு எந்த மெக்கு கிரெடிட் சேர்த்தணுன்னா இந்த மெக்குக்கு தான், ஸ்லிங் ஷாட் அப்படின்ற ஒரு மெக்குக்கு தான் 32,500. இந்த மெக்கை வாங்கின உடனே எம்டி மெக்கை வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மெக்குக்கும் அதே அமௌண்ட் தான் 30,500.
இந்த மெக்கோட எபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்க முடியும். இப்போ உங்கள்கிட்ட இதோட ஹெச்பி என்னென்னா 18.6K, அதாச்சும் 18,600 ஹெச்பி, சரிங்களா? 18,600 ஹெச்பி. ஸோ இது வந்து உங்களுக்கு 1000, அதாச்சும் 1K ஹெச்பி தான் இருக்குது அப்படின்னா ஹீல் பண்ணிக்க முடியும். ஒரு 5 செகண்ட்ஸ் ஆர் 6 செகண்ட்ஸ் டியூரேஷன் இருக்கும் ஹெச்பிக்கு, அதாச்சும் அந்த இதுக்கு எபிலிட்டிக்கு. அந்த எபிலிட்டி வந்து முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு 10% ஆஃப் ஹெச்பி அதுக்குள்ளே எப்படியும் ஹீல் ஆகிடும். நீங்கள் மட்டும் ஹீல் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மற்ற மெக்ஸையும் உங்கள் அந்த ஒரு ரேடியஸ் மாதிரி வரும் கைஸ், உங்களை சுற்றி அந்த எபிலிட்டியை போட்டிங்கன்னா பச்சை கலரில் உங்கள் டீமுக்கு, எனிமி டீம்னா அது எல்லோ கலரில் வரும். அந்த ஒரு ஃபீல்டால் ரிப்பேர் ஃபீல்டால் உங்களோட மெக்கை இது பண்ணிக்க முடியாது. இப்போது உங்களோட எனிமி மெக் வந்து எம்டி எடுத்துகிட்டு அவன் வந்து ஹீல் பண்ணான்னா உங்களால் ஹீல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் உங்கள் டீமில் இருக்கிற ஆளுங்களையும் ஹீல் பண்ண முடியும். இந்த மெக்கோட இந்த எம்டி மெக் வந்து ஹீலர், மிஸ்டர் டாக்டர், அதுக்கு தான் எம்டின்னு வச்சுருக்காங்க. இந்த மெக்கரினால் மெக்ஸ்லாட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த மெக்கரை நீங்கள் நிற்க வைக்கிறதுக்கு மெக்ஸ்லாட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது தான் இந்த கேமோட தனித்தன்மைக்கு வரும். இந்த கேம்லேயே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபீச்சர் நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைலட்ஸ். ஸோ அந்த பைலட்ஸ் அப்படின்னா அதுக்கும் வந்து நீங்கள் தனியாக ஒரு எக்ஸ்பி எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு சில டைம் ஒரு சில பேர்த்துக்கு பக் ஆகி 12,000 எக்ஸ்பிக்கு போயிடும். எனக்கும் அப்படி தான் இருக்குது. 12,000 எக்ஸ்பியில் இருக்குது. பட் என்னோடய சோலோ அக்கௌண்ட்லேயும் இப்படி தான் இருக்குது. ஆனால் 1000 எக்ஸ்பியில் எனக்கு கிடச்சிருச்சு. பார்க்கலாம் அதே மாதிரி இதுலேயும் ஆகுது அப்படின்னு ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்போ நான் வந்து பைலட்ஸை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஃபீச்சர் நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்ஸ். இந்த மாட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 3-4 அப்டேட்டுக்கு முன்னாடி தான் வந்தது. இந்த பைலட்ஸ் அண்ட் மாட்ஸுக்கு வந்து மாட்ஸ் இப்போது உங்களோட மெக்குக்கு போடணுன்னா நீங்கள் அதுக்கு 1 2 3 6 ஸ்டார்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். 6 தடவை உங்களோட மெக்கை வந்து நீங்கள் ரேங்க் அப்கிரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டம்தான், அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்றத பொறுத்து இருந்து பார்ப்பீங்க. ஸோ மாட்ஸ் வந்து முன்னாடிலாம் வந்து 30,000 எக்ஸ்பி எடுத்தாலே போதும். நீங்கள் அதோட அந்த மாட் பார்ட்டை வச்சு நீங்கள் அதை வாங்கி பை பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருந்தது. அந்த மாட்ஸை விட்டு ஒரு ரெண்டு அப்டேட்ஸுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்டார்ஸ் வச்சுருந்தா தான் உங்களால் மாட்ஸை போட முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இது ரொம்ப வருத்தமானது தான். பட் ஏன் இந்த கிரியேட்டர் இப்படி பண்ணாங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான். இந்த கேமில் ரியல் பிளேயர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில பாட்டும் இருக்கும். இந்த கேமாகவே க்ரியேட் பண்ண ஏஐ பிளேயர்ஸ்னால் வேறு ஒருத்தர் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளேயர்ஸ். அவங்களா க்ரியேட்டரே செட் பண்ணி வச்ச பிளேயர்ஸ் இவங்களாம் விளையாடுவாங்க. பட் அவங்களாம் ரியல் லைஃப்பில் இல்லை. அவங்க ஜஸ்ட் ஒரு கேமு, எப்பயுமே அவங்க ஆக்டிவாக தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு பேட்டிலுக்கு போனீங்கனாலே மாட்ஸில் அதாச்சும் பாட்ஸ்லேருந்து யாராச்சும் ஒரு 2-3 பேராச்சும் உங்கள் டீமுக்கும் வருவாங்க, எனிமி டீமுக்கும் வருவாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்பி அப்படின்றத மட்டும் நான் விட்டுருப்பேன். இந்த எக்ஸ்பி அப்படின்னா என்னென்னா நீங்கள் போயிட்டே இருக்குது, இந்த எக்ஸ்பி எடுத்தால் இந்த ரிவார்டு, இந்த எக்ஸ்பி எடுத்தால் இந்த ரிவார்டு, இவ்வளோ எக்ஸ்பி எடுத்தால் தான் உங்களால் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த கேமில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோ வர வரைக்கும் until then bye from MG Gaming, I mean முருகா கேமிங். ஸோ bye guys.